பொன்னின் குவியல் எனக்கு தேவையில்லை, போற்றும் புகழ் எனக்கு தேவையில்லை, அந்த மன்னன் முடி எனக்கு தேவையில்லை, மாறன் அணை எனக்கு தேவையில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேணுமையடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா, நூல்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இடம்பெற வேண்டும், அதை நோக்கி நான் தமிழ் பசி ஆறிட வேண்டும் என்ற கா சச்சிதானந்தன் வரிகள் மூலம் என் அன்னையாம் கன்னி தமிழை வணங்கி அன்னையாம் கன்னித்தமிழை வணங்கி அவையில் வீச்சிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலம் பிராவின்ஸினுடைய பிரான்சில் அவர்களை வணங்கி நம்முடைய பங்கு தந்தையும் துணிச்சலும் ஆற்றலும் மிக்கவருமான அருட்தந்தை அருள்ஜோதி அவர்களை வணங்கி அடுத்ததாக நம் அவையில் வீச்சிருக்கும் நம்முடைய எம்எஃப்ஆர் ரமேசன் அவர்களை வணங்கி அடுத்ததாக நம்முடைய பாப்பிரெட்டிப்பட்டி பங்கு தந்தை வணங்கி இந்த எஸ்எம்எம்ஐ காணொலியினுடைய மதர் அவர்களை வணங்கி துடிப்புமிகு இந்த விழாவினை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் பணியினுடைய முதல்வர் அவர்களை வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். லெனின் அவர்களிடம் அவர் அதிபராக பொறுப்பேற்ற பொழுது நம் நாடு முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், 3 பேர் எழுந்து என்னிடம் கேள்வி கேட்கலாம், அதற்கான விடையை நான் சொல்கிறேன் என்று சொன்னார். முதலில் ஒரு மாணவன் எழுந்து கேட்டார், நம் நாடு முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு லெனின் அவர்கள் சொன்னார், படி என்றார். அடுத்ததாக இளைஞர் எழுந்து கேட்டார், படி என்று சொன்னார். அடுத்ததாக ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், படி என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு படிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. மாணவர்களை முன்னேற்றுவதற்கு படிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிற அருமையான கல்வி நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். மாணவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வழியில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது முதல்வராக இருந்தவர் நம்முடைய அவர்கள். அப்பொழுது அந்த குழந்தை ஒரு 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும். அந்த குழந்தை 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றேன், அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு கேட்குது, வேர் இஸ் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு இன்னொரு குழந்தை சொல்லுச்சு, த பைக் இஸ் கமிங் நோ நியர் பை மை ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அது என்னன்னா இந்த வீட்டுக்கு தான் சரிகான்ற பொண்ணு தான் அது. அந்த அளவுக்கு அப்பொழுது நான் பார்த்தேன், இது ஒரு அருமையான பள்ளி, மிகச்சிறந்த பள்ளி என்று. உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியவில்லை, மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற பள்ளி 10ஆம் வகுப்பில். அதற்கு அடுத்ததாக மாவட்ட அளவில் 2ஆம் 3ஆம் இடம் என்று சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி. அதே போல மாநில அளவில் செஸ் போட்டி, பேட்மிண்டன் போட்டி மற்றும் கோகோ என்று பல்வேறு போட்டிகளில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் நம்முடைய சென்ட் மேரிஸ் பள்ளியானது முத்திரை பதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியும், நீலங்காடுகளில் கூட நம்முடைய பள்ளியானது மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றுக் கொண்டுள்ளது. இந்த அளவுக்கு சீரம் சிறப்பு மிக்க பள்ளியில் நமக்கு படிப்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். இந்த பள்ளியானது இந்த பகுதியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம், அவர்கள் கல்வியை மட்டும் போதிக்கவில்லை, கல்வியுடன் சேர்த்து ஒழுக்கத்தையும் போதிக்கிறார்கள். ஒரு அறிஞரிடம் ஒரு மாணவன் கேட்டான், அவர் உலகிலேயே சிறந்த அறிஞர், பின்னாடி அவருடைய கையில் ஒரு சிட்டுக்குருவியை வச்சுட்டு கேட்டான். அவர்கிட்ட போய் சொன்னான், நீங்க தான் உலகிலே சிறந்த அறிவாளின்றாங்க, என் கையில் இருக்கிற குருவி உயிரோடு இருக்கிறதா செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, பின்னாடி இருக்கிற குருவியை கையிலே அழுத்தி சாவடிச்சுட்டு செத்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே போல அவர் இறந்து விட்டது என்று சொன்னால் நம்ம குருவி பாரு உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். அதற்கு அந்த அறிஞர் பதில் சொன்னார். அவன் போய் கேட்கிறான், என்னுடைய கையிலுடைய இருக்கிற குருவி உயிரோடு இருக்கிறதா இறந்து விட்டதா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அதுவும் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுபோல படிப்பானது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும். இந்த பள்ளியில் படித்தவர்கள் நிறைய பேர் மருத்துவர்களாக உள்ளார்கள், நிறைய பேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதே போல இந்த பள்ளியில் படித்தவர்கள் அக்ரி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமோ என்ன தெரியல, நிறைய பேர் இங்க படித்துட்டு போய் தான் முன்னேறி இருக்கிறார்கள். அந்த முன்னேற்றத்திற்கான காரணம் எஸ்எஸ்எம்ஐ சிஸ்டர்ஸ் தான் சொல்லணும். அவர்கள் இந்த பள்ளியை ஆரம்பிக்கவில்லை என்ன என்றால் நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய எஸ்எம்ஐ சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆசிரியர் தின விழா. நமக்கு இரண்டே அறைகள் தான் உள்ளது. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியருடைய வகுப்பறையில் ஒருவன் அறிவை பெறுகிறான். மன்னர் பிலிப் வந்து என்ன பண்ணாரு, அவர் மாவீரன் அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப். அவர் என்ன பண்ணாரு, அவங்க குழந்தை பிறந்த உடனே, அலெக்சாண்டர் பிறந்த உடனே என்ன பண்ணாருன்னா நிறைய பேருக்கு வந்து பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொடுத்தார். ஏன்னா வந்து அரசர் வந்து எல்லாம் பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொடுக்குறாரு. மன்னருக்கு வந்து நம்முடைய ஒரு வாரிசு பிறந்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது மன்னர்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாரிசு பிறந்துருச்சுன்றதுனால மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் என் மகன் பிறந்ததால் கொடுக்கவில்லை, அரிஸ்டாட்டில் ஆசிரியராக இருக்கும் பொழுது என்னுடைய மகன் பிறந்து விட்டான், எனக்கு வேறு ஆசிரியர்கள் தேவையில்லை, அவர் இருக்கும் பொழுது பிறந்ததே ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னார். அந்த அளவிற்கு உலகிலேயே பொறாமைப்படாத ஒரே ஒரு ஜீவன் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஆசிரியர் இனம் மட்டும்தான். உலகிலேயே பொறாமைப்படாத ஒரே இனம். அவரிடம் படித்த மாணவன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்கன்னா அவருக்கு பெருமையா இருக்குதோ இல்லையோ, ஆசிரியர்கள் சொல்லுவார், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு கலெக்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு டாக்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு முதலமைச்சர், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கிறாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் என் கல்வி நிறுவனத்தில் படித்தவர் தான் இன்று வந்து துணை முதல்வராக இருக்கிறாங்க என்று பொறாமைப்படாத பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியர் இனம், ஒரே ஒரு இனம், அது ஆசிரியர் இனம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் ஒரு ஆசிரியராக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வமே ஆசிரியர்களுக்கு பிறகுதான். நான் சொல்லவில்லை, முன்னறிஞர்கள் சொன்னதுதான். அதனால் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் பள்ளி பெருமை பெறுகிறது. நீங்கள் உழைக்கும் உழைப்பு இப்பொழுது நிகழ்த்திய எல்லா நிகழ்ச்சிகள் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க, அந்த நிகழ்ச்சிகளை வழிநடத்த ஒரு எல்கேஜி மாணவனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பயிற்சி கொடுத்தால் அந்த மாணவன் அவ்வளவு தூரம் செய்ய முடியும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை மாணவனுடைய வெற்றியில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மூன்றாவதாக நம்முடைய விளையாட்டு விழா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்லுவார். உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த அளவிற்கு நம்முடைய விளையாட்டு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கான காரணம் இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் இல்லை. ஆனால் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு உண்டு. உங்களுடைய திறமைகள் எல்லா இடத்திலையும் மாணவர்கள் படிக்கலாம். ஒரு ரிசல்ட்டை வச்சு மதிப்பிடுவது என்பது மிக மிக தவறானது. ஒரு மாணவன் ஒரு 499 மார்க் எடுத்துட்டானா அவன் சிறந்த மாணவன் என்பது வந்து முற்றிலும் தவறானது. ஒரு மாணவன் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறான். அவன் கல்வியில நல்லா இருக்கிறான், ஒழுக்கத்துல நல்லா இருக்கிறான், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறான், கேரம் போர்டுல நல்லா விளையாடுறான், செஸ் நல்லா விளையாடுறான், வாலிபால் நல்லா விளையாடுறான், ஃபுட்பால் நல்லா விளையாடுறான். அந்த மாதிரி ஒரு அனைத்து துறைகளிலும் சிறந்த மாணவர்களை உருவாக்குவது முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்டால் மட்டும்தான் முடியும். ஒரு மாணவன் என்பவன் படிப்பது மட்டும் மாணவன் கிடையாது. அனைத்து துறைகளிலும் திறமையை வளர்ப்பது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்டால் மட்டும்தான் முடியும். அவன் நல்லா பேச்சு போட்டி நல்லா பேசுவான், கட்டுரை போட்டி நல்லா பேசுவான், நல்லா விளையாடுவான், நல்லா பாடுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான். நீங்களாம் செஞ்சீங்களே, நல்லா மாஸ்டர் செய்வான். இதுவரை அந்த மாஸ்டரில் வந்து இதுவரை நான் கூட என் பள்ளியில் நடத்தியிருக்கிறேன். இந்த அளவிற்கு 100% பர்ஃபெக்ஷனா நடத்துறது வந்து வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா ராணுவ அணிவகுப்பை கூட தோற்கும் அளவிற்கு மிக சிறப்பாக நடந்தார்கள்.
அந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் என்று சொல்லும் பொழுது அனைவருடைய கையும் ஒரே கோணத்தில் போடுறது, அதனுடைய கால்களும் ஒரே கோணத்தில் போடுறது மிக அருமையாக செய்தீர்கள். இந்த விளையாட்டு விழாவிற்கு மிகவும் தகுதி படுத்த இடம் இந்த இடம் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு, மெய் சிலுக்க வைத்தது அந்த அணிவகுப்பு. நீங்கள் உங்களுக்கு இப்பொழுதே பள்ளியானது அடித்தளம் விடுகிறது, ராணுவத்திற்கு சேர்வதற்கான அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்பது இந்த பள்ளியானது உங்களுக்கு அடித்தளம் விட்டு இருக்கிறது. அதற்கு மேல் வளர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய திறமை. அடுத்ததாக இந்த பள்ளியானது மிகவும் சிறப்பாக இருப்பதற்கான காரணம் மாணவர்கள் இல்லை என்றால் பள்ளி இல்லை. நீங்கள் தான் இந்த பள்ளிக்கு கதாநாயகனாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கதாநாயகர்கள் தான். ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு திறமை உள்ளது. அனைத்து திறமைகளையும் வெளிக்கொணரும் இடமாக இந்த பள்ளியானது சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பள்ளிக்கு என்ன கேட்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த பள்ளிக்கு இருக்குதோ இல்லையோ, நம்முடைய சென்ட் மேரிஸ் பள்ளிக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல் டெவலப்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எந்த பள்ளியிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த பள்ளியில் நீங்கள் சேர்ந்தது மிகப்பெரிய பாக்கியவான்களாக கருதுகிறேன். இந்த பள்ளியை நீங்கள் மேலும் மேலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து திறன்களையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வி மட்டுமே ஒரு திறன் கிடையாது, கல்வி சார்ந்த இணை செயல்பாடுகள் இருக்கிறது. இணை செயல்பாடுகள் வழியாகவும் நீங்கள் முன்னிற்கு போகலாம். ஒருவர் கல்வியில மட்டும் சாதிச்சு போறதோட விளையாட்டிலும் சாதித்து போகலாம். அந்த மாதிரி சாதித்து நிறைய ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கியவர்கள் எல்லாம் உண்டு. உங்களுடைய முயற்சியை மட்டும் என்று விடாதீர்கள். படிப்பு மட்டும்தான் நமக்கு அடித்தளம். படிப்பு என்பது நமக்கு மெயின். மீதிக்கிற இணை செயல்பாடுகள் எல்லாம் அதனுடைய அணிகலன்கள். அதனால நீங்கள் எப்பொழுதும் படிக்க வேண்டும். இந்த இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய திறமைகளை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் இந்த பள்ளியானது அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படும். ஆகவே இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில் நம்முடைய பள்ளியின் வளர்ச்சியானது உள்ளது. நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று ஏற்கனவே சிறந்த விளங்கிய பள்ளி, மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற பள்ளி. இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தீங்க, ஸ்டேட்ல கூட ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தா எல்லா மாணவர்களும் அதாவது அட்மிஷனுக்கு நீங்க என்ன பண்ண, நம்ம கேன்வாஸ்க்கு போக கூடாது, அட்மிஷன் கேட்டு வாசல் நிறுத்தி ஒவ்வொருத்தரும் அனுப்பக்கூடிய நிலைமையை நீங்கள் உருவாக்குவதற்கு உங்கள் கையில் தான் உள்ளது. மாணவர்கள் கையில் தான். அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அருமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை சரியான வழியில் அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நீங்க சோசியல்ல சென்டர் கொடுத்த வாஜம்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவர் ப்ரொஃபஸர் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், மற்ற டீச்சர்ஸ் தான் சொல்லலாம் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் தான் சொல்றேன். தமிழ்ல நல்ல நேரத்தில் ஆரோக்கியமாரி டீச்சர் இருக்கிறாங்க. அதே போல மேத்ஸ்ல சிறப்பாக செய்யக்கூடிய ராஜசேகர் சார் இருக்கிறார். அதனால எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் மட்டும் சொல்றேன். உங்கள் பள்ளி இவங்களாம் சிறப்பாக 10th நல்லா ஹேண்டில் பண்றாங்க. நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் இந்த வருடம் நீங்கள் மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ முதலிடத்தை பெறக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் பெற்றுத்தாருங்கள். இந்த அட்மிஷனுக்கு வெளியே காவல் நின்று ஒவ்வொருத்தரும் கூட்டு வர நிலைமையை நீங்கள் உருவாக்கினால் மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும். நம்ம ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆகலையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஹையர் செகண்டரி ஆகும். நீங்கள் மார்க் எடுத்தாதானே நீங்க அடுத்த 10th நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க 11th ஆரம்பிக்கலாம், அடுத்து நீங்க 12th ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் அட்மிஷனை பொறுத்து தான் அமையும். நம்ம 10th ஸ்கூல் முடிஞ்சிருது, 11th 12th இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11th 12th வேணும்னா அதுக்கான அட்மிஷனை உருவாக்கக்கூடிய இது நீங்க 10th படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுங்க. ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, இது நம்ம ஹையர் செகண்டரி ஆக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அமலா ஸ்கூல்ல ஏற்கனவே சிறப்பாக நடத்திய நம்முடைய பிரின்சிபால் இருக்கிறாங்க. அவருடைய ஆர்வம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் உள்ளது. விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க மார்க் 10வது படிக்கிறவங்க தயவு செய்து இந்த முறை பள்ளியை உயர்த்தி நிறுத்துங்கள். ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டதனால் விட்ட விளைவு தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸ்ட்ரென்த். மறுபடியும் ஒரு அருமையான சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய ப்ரொஃபஸர் மறுபடியும் இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும் ஏன் இதாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பிரின்சிபலை நம்ம கிட்ட கொடுத்துக்கிறாங்க, அருமையான மதரை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ண, அவங்க உழைப்பாங்க. அவங்க உழைப்பதற்கு பயன் நீங்கள் அதிகமான மதிப்பு எடுப்பதில் தான் உள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அடுத்த முறை ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் வெளியே பேனர் எடுத்து பார்த்தா கூட டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட்னு சொல்லி இருக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட எடுத்துடலாம், நிறைய கஷ்டப்பட தேவையில்லை.
அதான் சொல்லுவாங்க, ஒர்க் ஹார்ட் நாட் ஒர்க் ஸ்மார்ட்னுவாங்க. அதனால நீங்க ஸ்மார்ட்டா பண்ண கூட நீங்க மார்க் எடுத்தலாம். ஏன்னா எவ்வளவு திறமைகள், எவ்வளவு உங்களுடைய நடனம், எவ்வளவு எல்கேஜி மாணவர்களுக்கு எவ்வளவு பயிற்சி, அதே போல ஒவ்வொரு அணிவகுப்பு என்று எத்தனை நம்முடைய ஆக்டிவிட்டிகள் செய்தாலும் மதிப்பெண் தான் மதிப்பிடுகிறது. அதனால இதெல்லாமே இருந்தாலும் நீங்கள் மதிப்பெண் பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமை. இறுதியாக பாரதிதாசன் சொல்லுகிற ஒரு விடையோடு விடைபெறுகிறேன். படிப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கதான் வேண்டும் அப்படி, கல்லாமல் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக படிப்படியாய் என் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி அப்படி தெரிந்தபடி, தீமை வந்ததுமே மறுபடி, தொடரையில் வருந்தபடி, இருப்பினும் மூன்றிப்படி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி, படிப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் யாமாறும்படி, நான் சொல்கின்ற நூல்களை ஒப்புவது எப்படி. ஆகவே படி படி படி, அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். படி படி என்று படிப்பினை படிப்படியாக எடுத்துரைத்த எங்களின் கடின உழைப்பினை சிறப்பாக எடுத்து கூறியும் எங்களின் பள்ளியின் பெருமையை எட்டு திருக்கும் பறைசாற்றிய எம் கனவு ஆசிரியர் அருள்பாரதி அவர்களுக்கு நன்றி.